வள்ளுவரை காவியடித்து திருட பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். கருத்தியல் வண்ணங்களை வள்ளுவர் மீது பூச முயற்சிக்கும் அடாவடித்தனத்தை எதிர்ப்போம் என்றும் சூளுரை. பாஜகவினருக்கு சாப்பாடு கூட போடுறோம், ஓட்டு போட மாட்டோம் என மக்கள் கூறுவதாக தெரிவித்த நிர்வாகி அதிர்ச்சியடைந்து தனது தலையில் கை வைத்த நயினார் நாகேந்திரன். தேர்தலில் நின்று உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் பேசுறாங்க. ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் பிரதமர் மோடி, அமைச்சர் அமித்ஷா உள்ளதாக மாணிக்கம் தாகூர் விமர்சனம். மோகன் பகவத் கருத்து குறித்து பாஜகவினர் பதில் கூற மறுப்பது ஏன் என்றும் கேள்வி. தமிழ்நாட்டில் பொறியியல் பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. முதல் சுற்றில் பங்கேற்க 44,673 மாணவர்களுக்கு அனுமதி. வேள்பாரி நாவல் 1,00,000 பிரதிகளை தாண்டியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. தன் சாதனையை தானே விஞ்சும் அளவில் சு. வெங்கடேசனின் அடுத்த படைப்புகள் அமைய வேண்டும் என வாழ்த்து. ஒகேனக்கல்லில் 17 நாட்களுக்கு பிறகு பரிசல் சவாரியை அனுமதித்தாலும் குளிக்க தடை. 50,000 கன அடி நீர் வந்தாலும் பரிசல் இயக்க அனுமதி கோரி பரிசல் ஓட்டிகள் வேலை நிறுத்தம். ஹரியானாவில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் நடத்தும் பிரஜ் யாத்திரை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நுஹ் மாவட்டத்தில் பொது விடுமுறை மற்றும் இணைய சேவை ரத்து. கூடுதலாக வசூலித்த வருமான வரியை திருப்பி அளிப்பது 4,76,000 கோடியாக உயர்வு. டிஜிட்டல் மையத்தின் விளைவால் 474% அதிகரிப்பு என ஒன்றிய நிதி அமைச்சகம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.